நானியோட அடுத்த மூவிக்கான அப்டேட் செப்டம்பர் 5 வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 5 காலையில 11:04 இந்த அப்டேட் வரும். நேசிபாயா படத்துக்கான டீசரும் செப்டம்பர் 5 தான் வரப்போகுது. கோலிசோட ரேசிங்கோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு செப்டம்பர் 13 ஹாட்ஸ்டார்ல இது பிரீமியர் ஆகும். சிங்கம் அகேன் படம் தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு ஏற்கனவே அவங்க சொன்னாங்க. இப்ப திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ படம் கண்டிப்பா தீபாவளிக்கு வந்துடும். குட் பேட் அக்லியோட அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ஸ்பெயின்ல போக போகுதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப இந்த ஷெட்யூல் ஷூட்டிங் இந்த மாசத்தோட கடைசியில ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 3 வாரம் கிட்ட அங்க ஷூட்டிங் போகும். அதுக்கப்புறம் லொகேஷன் மாறும். தி கோட் மூவில இன்னொரு வில்லன் இருக்காருன்னு வெங்கட் பிரபு இப்ப ரிவீல் பண்ணிருக்காரு. ஒரு வில்லன் மைக் மோகன், இன்னொரு வில்லன் யாருன்னு அவர் சொல்லல. டைரக்டா மூவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டுட்டாரு. ஆனா இன்னொரு வில்லன் யாரா இருக்குன்னு மோஸ்டா நிறைய பேருக்கு தெரியும். நானே நிறைய முறை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கங்குவா படத்தை ஓவர்சீஸ்ல ஃபாரசி பிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஆனா இப்பதான் இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓவர்சீஸ்ல இந்த படத்தை பெரிய அளவுல ரிலீஸ் பண்ண அவங்க பிளான் பண்றாங்க. வேட்டையனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் விநாயகர் சதுர்த்திக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி வரலாம், மிஸ் ஆனா கூட இந்த மாசம் வந்துடும். கோட் படம் நார்த் இந்தியால 1000 ஸ்கிரீன்ல வருது. இது 1000 கோடி வசூல் பண்ண போதுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பத்தாது. கௌதம் கார்த்திகோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஸ்டர் எக்ஸ் மூவில இருக்காரு. குபேரா மூவிக்கான வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நாகார்ஜுனா தான் வில்லன்னு சொல்றாங்க. ஜெயோட அடுத்த படம் ரணம் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படம் பெருசா போகல. ஜெயோட அடுத்த படம் கருப்பர் நகரம். இந்த படம் பத்தி அப்டேட் ஒன்னும் வர்றதில்ல. கோட்டோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல கோட் படம் இந்தியால மட்டும் 5000 ஸ்கிரீன்ல வருதுன்னு பிரசாந்த் சொன்னாரு. அப்ப வேர்ல்டு வைடா எவ்வளவு ஸ்கிரீன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அர்ச்சனா கல்பத்தி 6000 ஸ்கிரீன் கிட்ட தான் வேர்ல்டு வைடாவே சொன்னாங்க. அதுல இந்தியால மட்டும் 5000னா ஓவர்சீஸ் 1000 இருக்காது, இன்னும் அதிகமா தான் இருக்கும். சோ அர்ச்சனா கல்பத்தி அன்னைக்கு சொன்ன ஸ்கிரீன் கவுண்ட்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கணும், இல்ல பிரசாந்த் சொன்னதுல மிஸ்டேக் இருக்கணும். நெய்ட் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படத்துக்கான ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. தி கோட்ல அஜித்தோட கேமியோ இருக்கா. குட் பேட் அக்லில ஒரு சாங்குக்கு சிவகார்த்திகேயன் லிரிக்ஸ் எதுனா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 இப்போதைக்கு உண்மை இல்ல. கூலில ரெப்பா மோனிகா, மம்முட்டி, அபிராமி, திருப்தி, திமிரி, அமீர்கான்லாம் இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமீர்கான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அபிராமி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மத்த யாரும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எஸ்கே வெங்கட் பிரபு காம்போ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. வெங்கட் பிரபுவே இதை பத்தி சொன்னாரு. டான் எடுத்த சிபி எஸ்கே காம்போக்கு அப்புறம் எந்த படம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு வெங்கட் பிரபு சொன்னாரு. பிளட்டி பேக்கரோட சேட்டலைட் ரைட்ஸ யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஜய் டிவி தான் வாங்கினதா சொல்லப்படுது. இந்த படம் பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். மத கஜராஜா ரிலீஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். ஈஸ்வரன் படத்துக்கான ஷூட்டிங் ஃபுல்லாவே 22 நாள்ல முடிச்சதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்பு புருஷனுக்கு மட்டும் 22 நாள், மத்த புருஷனுக்கு இன்னும் டைம் ஆச்சு. கோட் படத்தோட ரிவ்யூ சொல்லும் போது சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணாம சொல்ல கேட்டிருக்காரு. நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன். ரிவ்யூல அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல. ஸ்டீ 2க்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 700 கோடிக்கு மேல இது போயிட்டு. சங்கர் அண்ட் ராஜமௌலில யாரு பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இதுக்கான பதில என்னால சொல்ல முடியாது. 2 பேருமே எனக்கு பிடிக்கும். இவங்கள பிரிச்சு பார்க்க முடியல. ஒரு டைரக்டர் ஒரு படத்துக்கான கதைய ஹீரோ ஹீரோனுக்கு அப்புறம் யாருக்கிட்ட சொல்லுவாங்க அண்ட் ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் போட்டு காட்டுவாங்கன்னு கேட்டிருக்காரு. ப்ரொடியூசருக்கும் படத்துல உள்ள முக்கியமான ஆக்டர்ஸ்க்கும் போட்டு காட்டுவாங்க. ஒரு டைரக்டர் ஹீரோ ஹீரோனுக்கு அப்புறம் படத்துல முக்கியமான ஆக்டர் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு கதையை சொல்லுவாங்க. மத்த எல்லாருக்கும் சீனை தான் சொல்லுவாங்க. இது உனக்கான சீனு, இதை நீ ப்ரிப்பேர் பண்ணுன்னு. செப்டம்பர் ஸ்டார்ட் ஆயிட்டு தேவராவோட ப்ரமோஷன் இன்னும் ஆரம்பிக்கல. படம் போஸ்ட்பாண்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல அப்படி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. ப்ரமோஷன் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். இப்ப கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகும். வணங்கான விடாமுயற்சிக்கான அப்டேட்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி வரலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பவன் கல்யாண் பர்த்டேக்கு அப்டேட் ஒன்னும் வரலன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஓஜிக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு 2 டேஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அது பர்த்டேக்கான அப்டேட் தான். ஷாம் சிங் ராய் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 49 கோடி கிட்ட. ஹாரி பாட்டரோட அடுத்த பார்ட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நானும் ஹாரி பாட்டர் ஃபேன் தான். ஒன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இவர் நம்ம சேனலுக்கு புதுசு போல. தங்களானோட பட்ஜெட் 100 கோடிக்கு மேல. வீடியோ ரொம்ப பெருசா இருக்கு, அதை ஷார்ட்டா மாத்துங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஏற்கனவே வீடியோ சின்னதா தான் இருக்கு. இதுக்கு மேல சின்னதாக்குனா கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்றது கஷ்டம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.